வேற என்ன சந்தேகம்? இல்லை இத்தனை நான் கேட்குறேன். அதாவது மதிப்புக்குரிய ஆய்வாளர் அவர்கள் சொல்றாரு, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு தமிழனாக நான் வந்து இந்த ஆய்வுகள் மூலம் என்னுடைய தொன்மை நிரூபிக்கப்பட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனால் தொன்மையை நிரூபிக்காம ஒரு பரபரப்பு அரசியல் செய்ய வேண்டும் என்ற ஒரு தாழ்நிலை நோக்கத்துடன் முதல்வர் அவசரமாக அயனேஜ் பத்தின அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார். 200 இடங்கள்னு இவர் சொல்றாரு. தமிழ்நாட்டில் எங்க ஒரு 200 இடம், ஒரு 50 இடம் சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் எங்க இருக்குது? ஒரு 50 இடம் இருக்குமா அயனேஜுக்கு? நீங்க சொல்றது கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இங்க இருந்து ஒரு பீகார் வரைக்கும் இருக்கு. நாங்க தமிழ்நாடு தான் அயனேஜ்ங்கிறோம். பீகார் வரைக்கும் நாங்க தமிழ்நாடு தான் அயனேஜ்னு சொல்றோம். அயனேஜினுடைய பரப்பளவு இங்க இருந்து இருக்கிறது என்று சொல்ல தமிழனின் தொன்மையை பத்தி பேசும்போது நீங்க வந்து பீகார் அப்படின்னு தொன்மைக்கு எங்கேயோ ஆந்திரா, கர்நாடகா, ஒரிசான்னு நீங்க போனீங்கன்னா என்ன அர்த்தம்? அதாவது நான் என்ன சொல்றேன், ஏன் அவசரம் உங்களுக்கு? ஒரு அறிவியல் ஆய்வை அறிவிப்பதற்கு உங்களுக்கு ஏன் பதட்டம்? எதற்காக பதறிக்கொண்டு செய்கிறீர்கள்? கட்சியிலையும் தப்புங்கிறேன். நீங்க வந்து ஆய்வை வந்து தெளிவா சொல்லணும். ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது கிறிஸ்துவுக்கு முன்னாடி 3000 வருஷம் சார். கிறிஸ்துவுக்கு முன்னாடி 3000 வருஷம். ரொம்ப சந்தோஷம் சார். தமிழருக்கு இவ்வளவு பெரிய தொன்மைக்கான தரவு கிடையாது. வெறும் பானையை வச்சு, பானைக்குள்ள முதுமக்கள் தாழியாக இருந்து அதற்குள்ள ஒரு எலும்பு துண்டு இருந்துச்சுன்னா நீங்க கார்பன் டேட்டிங் பண்ணுவீங்க. வெத்து முதுமக்கள் தாளை பானையை மட்டும் இவர் பண்ண முடியும்னு சொல்லுங்க. நான் நிறுத்திக்கிறேன் ஆர்குமெண்ட். வெறும் மண் பானையில வராது. இல்ல சந்தேகத்தை வச்சிருந்தேன். சரி, அதே மாதிரி ஒரு இல்ல என் மொத்தமா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நாணயம் பேசும்போது தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து உங்களுக்கு பேச பாமரனோட சந்தேகத்தை தீர்க்க முடியாது. நீங்க என்ன சார் அகாடமி? சரி, இல்ல அவர் பேசுறார். நான் தீர்க்க முடியல இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு. அது வேண்டாம். நம்ம டவுட் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர் வந்து பொலிட்டிக்கலா பேச வரல. அறிவு சமூகத்தின் மீது, வரலாற்று சமூகத்தின் மீது, தொழிலாளர்கள் மீது தாக்கப்படுகின்ற தாக்குதல் இது எனக்கு எதிராக இல்ல. நான் அதை சொல்ல நீங்க பொலிட்டிக்கலா பேச வரல நான் சொல்லி தெளிவுபடுத்திட்டேன். இல்ல ஒரு கேள்விக்கான இதுதான் பிரச்சனை. ஒரு கேள்விக்கான பதிலை வந்து இப்ப உங்களிடம் இந்த எதிர்பார்க்கிறோம். அந்த பதில் வந்து நீங்க இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க ஒரு அருங்காட்சியகம் வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த அருங்காட்சியகத்துல நிறைய பொருட்கள் வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த மதுரை எம்பி வந்து எல்லாருக்கும் கைட மாதிரி காட்டுறாரு இல்லையா? அங்க இருக்கிற பொருட்கள்ல எத்தனை சதவீதம் கீழடியிலிருந்து எடுத்தது? அங்க இருக்கிற எல்லா பொருளும் கீழடி பொருட்களா? அதுக்கு மட்டும் விளங்க. ஆம் இல்லைன்னு சொன்னா போதும். இல்ல அவர் முழுமையா பேசட்டும். நீங்க வந்து இப்ப இந்த அந்த சதவீதத்துக்கு பதில் சொல்லட்டும். இப்ப நீங்க வந்து இந்த கேள்விகளுக்கான முழுமையான கீழடியிலிருந்து எடுத்த பொருள் அந்த அருங்காட்சியகத்தில் இல்லை. அவங்க மத்த ஊர்ல இருந்து எடுத்தது எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணா வச்சிருக்காங்க. இல்ல ஒரு அருங்காட்சியங்கிறது அனைத்து பக்கம் கீழடிக்கான அருங்காட்சியகம்